வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு அக்ரிகல்ச்சரல் பாட்னி. ஸோ அதில் நான் உங்களுக்கு நடத்த போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மார்ஃபாலஜி ஆஃப் செகண்ட் பார்ட்டை தான் நடத்த போகிறது. ஸோ அதில் வந்து என்னென்ன கம்பரிசான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீஃப் பிட்டியோல், அதோட லீஃப் மார்ஜின், அபெக்ஸ் ஷேப், வீனேஷன், ஃபைலோடாக்சி, அதே மாதிரி அதோட ரூட்ஸ் அண்ட் லீஃப் மாடிஃபிகேஷன்ஸை பற்றி தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லீஃப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃபில் வச்சு பார்க்க முடியுது. ஸோ ஒரு லீஃப்ன்றது அந்த ஸ்டெம்மில் இருந்து வரக்கூடிய ஷீட், ஸ்டிப்யூல்ஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லீஃப் ஸ்டாக். ஸோ லீஃப் ஸ்டாக்கோட இன்னொரு பேர் தான் பிட்டியோல். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லீஃப்குள்ளே என்ட்ரு ஆகுது வந்து மிட்ரிப்ஸ். ஸோ மிட்ரிப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் வெயின் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து சப் வெயின்ஸாக போகிறது வந்து வெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு லீஃபோட சைடு இதுதான் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேமினா. ஸோ இதெல்லாம் தான் லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிட்டியோல்ஸை வந்து பார்த்தலாம். ஸோ லீஃபில் பிட்டியோல்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா அந்த ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் தான் ஒரு கனெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா பிட்டியோல். ஸோ பிட்டியோல் வந்து மொத்தம் 5 தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிட்டியோலேட், சசைல், பல்வினேட், ஸ்டிப்புலேட், எக்ஸ்டிபுலேட். ஸோ பிட்டியோலேட்டுன்னா எதுவும் இல்லைங்க, லீஃபில் வந்து பிட்டியோல் இருந்தால் வந்து அது பிட்டியோலேட். சசைல்னா பிட்டியோல் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். அடுத்து பல்வினேட்டுன்றது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீஃபோட பேஸில் வந்து பிட்டியோல் வந்து ஒரு வீங்கின மாதிரி இருக்கிறது வந்து பல்வினேட். இதே ஸ்டிப்புலேட்னா ஸ்டிப்யூல்ஸ் வந்து பிட்டியோல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்டிப்புலேட்னா ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதாங்க இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து வந்து நம்ம பிட்டியோல்ஸில் வந்து ஸ்டிப்யூல்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டிப்யூல்ஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க, அந்த பிட்டியோல்ஸோட லீஃப் பேஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்ஜின்ஸ் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்டிப்யூல்ஸ்ன்றது. ஸோ இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது லீவ்ஸ்லேருந்து டேரெக்டாக ஸ்டெம்குள்ளே என்டர் ஆகாமல் அந்த ஸ்டிப்யூல்ஸில் சேவ் ஆகிட்டு அப்புறமேட்டு என்டர் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒரு பட் மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பட் மாதிரி இருக்கும். இதே இந்த லீவ்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டிப்புலேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆப்சென்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்டிப்புலேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டிப்யூல்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிப்யூல்ஸோட இமேஜஸ். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ லேட்ரல் ஸ்டிப்யூல்ஸ். ஸோ இது மாதிரி எதுவும் இல்லைங்க, அந்த கீழே இருக்குது பிட்டியோலுக்கு கீழே 2 ஃப்ரீ ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்மாலாகவும் க்ரீன் கலரில் வந்து 2 லீஃப் பேஸில் கரெக்டாக இருக்கிறது வந்து லேட்ரல் ஸ்டிப்யூல்ஸ். எக்ஸாம்பிள் சைனா ரோஸ்லாம் அப்படி தான் இருக்கும். அடுத்து ஸ்கேலி ஸ்டிப்யூல்ஸ்ன்றது இது வராங்க. ஸோ இதே ஸ்டிப்யூல்ஸ் வந்து அதே பேஸில் ட்ரை ஆகிட்டு அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தான் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக மாறி இதாக இருக்கிறது வந்து ஸ்கேலி ஸ்டிப்யூல்ஸ். அதாவது செதிலாக இருக்கிறது வந்து ஸ்கேலி ஸ்டிப்யூல்ஸ்னுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து டிஸ்மோடியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னேட் ஸ்டிப்யூல்ஸ். ஸோ அதே லேட்ரல் ஸ்டிப்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவும் வந்து ஒரு செர்டைன் ஹைட்டு, அதாவது பார்க்கறதுக்கு வந்து ஸ்டிப்யூல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் தான் வளரும். அந்த லீஃபோட சைஸை விட ஒரு 3/1/3 சைஸாக வளரக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுன்னா அது வந்து அக்னேட் ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிட்டியோலர் ஸ்டிப்யூல்ஸ். ஸோ இதுங்க வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பிட்டியூல்ஸும் வந்து கர்வ் ஷேப், அதாவது சிசி ஷேப்பை வந்து கம்பைன் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிட்டியூல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிட்டியோலர் ஸ்டிப்யூல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அக்ஸோரா. அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரேட் ஸ்டிப்யூல்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்யூல்ஸே அந்த நோடுக்கும் அந்த ஸ்டெம்முக்கும் இன்சர்க்கிள் ஆகிட்டு ஒரு ஹாலோ ரீஜியன் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து இது கொடுத்ததுன்னா ஆர்கிட் ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபோலியேஷியஸ் ஸ்டிப்யூல்ஸ். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த இது போலர் ஸ்டிப்யூல்ஸ்ன்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 1/3 இருந்தோம். இதுங்க வந்து பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸாகவே இருக்கிறது வந்து ஃபோலியேஷியஸ் ஸ்டிப்யூல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பீஸ், அப்புறம் கேஷியா, அவரிக்குலேட்டாலாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பட் ஸ்கேல்ஸ். ஸோ இதே ஸ்டிப்யூல்ஸ் வந்து 2 என்க்ளோஸ்டு வெஜிடேட்டிவ் பட்ஸ், அதாவது சின்னதாக சுருங்கிட்டு இருக்கு. பட் இதில் வந்து என்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த பட் ஸ்கேல்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் லீவ்ஸ், அதாவது அன்ஃபோல்ட் ஆகிட்டு பெருசானதுக்கப்புறம் இந்த பட் ஸ்கேல்ஸ் வந்து கீழே விழுந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பேன்யான், அப்புறம் ஜாக், அப்புறம் வந்து ஸ்பைனி ஸ்டிப்யூல்ஸ். ஸோ இதுங்க வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ட்டே சொல்லலாம். ஸ்டிப்யூல்ஸ் வந்து தானி ஸ்ட்ரக்சர்ஸாக மாடிஃபை ஆகிறது வந்து ஸ்பைனி ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீஃப் பேஸில் 2 இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் வந்து இந்த செடிங்களை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அந்த லீவ்ஸ் வந்து மாடிஃபை இருக்கும். எக்ஸாம்பிள் கம்டி, இந்தியன் பம், மைமோசாலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீஃப். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் லீஃப் பிளேடோட ஒரு
என்டையர் லீஃப் இருக்குதுன்னா அதை வந்து சிம்பிள் லீஃப்னுவாங்க. எக்ஸாம்பிள் மேங்கோ, சைனா ரோஸ்லாம் இது. அடுத்து வந்து காம்பவுண்ட் லீஃப். ஸோ காம்பவுண்ட் லீவ்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வித் மிட்ரிப்போட ஒரு சில சின்ன சின்ன ஸ்மால் லீஃப்லெட்ஸோ ஸ்மால் பார்ட்ஸோ வந்து இந்த லீஃபில் கிளாஸிஃபை ஆகுதுன்னா அது காம்பவுண்ட் லீவ்ஸ்னுவாங்க. ஸோ அதை வந்து இன்னும் 2 விதமாக பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ அதை வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் லீஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து டேரெக்டாக பிட்டியோல்லேருந்து ஒரே ஒரு லீஃபாக இருக்கிறது வந்து சிம்பிள் லீஃப். இதே காம்பவுண்ட் லீஃப்னா பிட்டியோல் போயிட்டு அதுலேருந்து சப் பிரான்ச்சஸாக டிஃப்ரெண்ட் நிறைய லீவ்ஸ் வந்ததுன்னா வந்து காம்பவுண்ட் லீவ்ஸ். ஸோ அதோட இமேஜஸ் தான் இதில் நான் கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் லீவ்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே பார்க்கலாம். ஸோ பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், அதாவது இது எதுவும் இல்லைங்க. ஸோ மிட்ரிப்ல ஸ்டெம்லேருந்து பிட்டியோல் வந்து என்டர் ஆகிட்டு, ஸோ மிட்ரிப்ல ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட்டியோல் தாண்டினதுக்கப்புறம் அந்த லீஃபை ஹோல்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு போத் சைட்லேயும் பிட்டியோல்ஸ் இருக்கிற சைடில் வர்றது தான் ரேஞ்சஸ்ன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்லாம் எதுவும் இல்லைங்க. பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபில் 2 சைட்லேயும் வரும். பட் இதே பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃபில் அந்த பிட்டியோலோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேற்பட்ட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேருந்து வர்றது வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் லீஃபில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிபின்னேட். இது இங்கே மேக்ஸிமம் இந்த பின்னேட் பால்மேட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி அதுங்க அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நேம்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யூனிபின்னேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குது ஆட் நம்பரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து யூனிபின்னேட்னுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியா ஃபிஸ்டுலஸ் ஹெஸ்பேனியாவில். ஸோ இந்த லீஃப்க்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரி பின்னேட்டுன்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. அதாவது ஈவனில் இருந்ததுன்னா பேரிபினேட், இதே ஆடில் இருந்ததுன்னா இம்பேரிபினேட். ஸோ யூனிபினேட்டில் வந்து 2 தான் பிரியும். அதில் ஈவனில் இருந்து பேரிபினேட், ஆடில் இருந்து இம்பேரிபினேட். இதுங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 போத் சைட் ரேஞ்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லீஃப் அட்டாக் இருக்கிறது வந்து யூனிபினேட். அடுத்து வந்து பைபினேட். ஸோ பைபினேட்ன்றது எதுவும் இல்லைங்க, அந்த யூனிபினேட்டை விட ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைபினேட். இதே ட்ரைபினேட்னா 3 பின்னேட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு கிளாஸிஃபை இருக்குன்னா அது வந்து ட்ரைபினேட். அடுத்து வந்து டீகாம்பவுண்டுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 3. ஸோ 3 பின்னேட்டை விட அதிகமான பின்னேட்ஸ் மூலியமாக கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீகாம்பவுண்ட். ஸோ இந்த பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ யூனிபின்னேட்டில் வந்து பேரி பின்னேட்டு வந்து ஈவன் நம்பர்ஸில் வந்து லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. இதே யூனிபினேட்டில் வந்து இம்பேரிபினேட்டில் ஆட் நம்பர்ஸில் லீஃப் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிட்டியோல் போகுது, அதுக்கடுத்து திருப்பி செகண்ட் பிட்டியோலில் வந்து லீவ்ஸ் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைபினேட். இதே ட்ரைபினேட்னா அந்த செகண்ட் பின்னேட்லேருந்து இன்னொரு பிட்டியோல் டெவலப் ஆகிட்டு அதுலேருந்து வர்றது வந்து ட்ரைபினேட். ஸோ டீகாம்பவுண்ட்றது வந்து நியூமர்ஸ் நம்பர்ஸில் வர்றதுனால இது டீகாம்பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படி பார்த்தோமா. ஸோ இதுங்களும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதுங்க வந்து அதில் பிட்டியோல்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ண மாதிரி இது லீவ்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்மேட்லி காம்பவுண்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிட்டியோல்லேருந்து லீஃப் எமர்ஜ் ஆகிட்டு கடைசி எட்ஜில் வந்து வர்றது வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யூனி, பை, ட்ரை, டெட்ரா, மல்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிட்டியோல்லேருந்து போகிற லீஃப் வந்து சிங்கிளாக இருந்தால் யூனி, இது 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட்ரா அண்டு 5னா மல்டிஃபோலியேட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம லீஃப் மார்ஜின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லீஃப் மார்ஜின்றது எதுவும் இல்லைங்க, லீஃப் பிளேடோட எட்ஜு தான் வந்து லீஃப் மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுங்க இருக்கக்கூடிய சைஸ், அதாவது சைஸ் அதே மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நேம்ஸ் வந்து வரும். ஸோ என்டையர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் மார்ஜின் வந்து ஸ்மூத்தாகவும் ஈவனாக இருந்ததுன்னா என்டையர். எக்ஸாம்பிள் பேனியன். செரேட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்குலர் டீத்ஸ் இருக்கும். இதே டென்டேட்டில் வந்து ட்ரையாங்குலர் டீத் பாயிண்டட் அவுட்வர்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரீனேட்டில் வந்து ரவுண்டட் டீத்ஸ் வந்து லீஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பைனின்றது ஸ்பைனி தான்ஸ் மாதிரி லீஃப் மார்ஜின்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஆகிற அடுத்து ரீபேண்ட்ன்றது வந்து லீவ்ஸ் லைட்டாக அண்டுலேட் ஆகிருந்தால் ரீபேண்ட். சின்னேட்டுன்றது வந்து டீப்லி அண்டுலேட்டிங்காக இருக்கும். ஸோ அதே வளைவுன்றது வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இதை தான் லீஃப் மார்ஜின்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இதுதான் அந்த பிக்சர். ஸோ க்ளீனேட், டென்டேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேம்ஸ் லீஃப் மார்ஜின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் ஆஃப் தி லீஃப். ஸோ அப்பெக்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ். ஸோ
எப்படி அதோட கேரக்டர் எப்படி இருக்குது. ஸோ ஒரு சில இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும், ஒரு சில இது வந்து ஸ்லெண்டர் டெய்லாக இருக்கும், ஒரு சிலது வந்து ஒரு சில குழி விழுந்த மாதிரி இருக்குது. அந்த இது லீஃபோட எண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்றது ஏற்ற மாதிரி தான் இந்த அப்பக்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்யூட். ஸோ இதுங்க வந்து ஸ்டிஃபாக இருக்காது, இந்த டிப் வந்து பாயிண்டட் அவுட்டாக இருக்கும், பட் ஸ்டிஃபாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா மேங்கோ. அடுத்து அக்யூனேட் வந்து ஸ்லெண்டர் டெய்ல். ஸோ டெய்ல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது வந்து அக்யூமினேட். எமிக்ரேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிக்ரேட்டில் இருக்கும். அடுத்து மியூகார்னேட்டில் வந்து ஒரு ப்ரொலாங்டு மிட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பை தாண்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும், அது வந்து மியூகார்னேட். அப்யூஸ்ன்றது வந்து அந்த அப்பெக்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ் வந்து ரவுண்டட் ஒன்றா இருக்கும். அப்புறமேட்டு கஸ்பிடேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனியஸ் ஸ்ட்ரக்சராக இந்த லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அப்பெக்ஸ் ஆஃப் லீவ். ஸோ அதோட இமேஜஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ லீஃப் அப்பெக்ஸை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ ஷேப் ஆஃப் தி லீவ்ஸ்ன்றது வந்து அந்த லீஃபோட ஷேப் எந்த மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரினிஃபார்ம்ன்றது வந்து கிட்னி ஷேப், அதே லயர்னேட்டுன்றது வந்து லயர் மாதிரி ஒரு ஷேப் இருக்கக்கூடியது, ஓவேட்டுன்றது வந்து எக் ஷேப், அதே மாதிரி கார்டேட்டுன்றது வந்து ஹார்ட் ஷேப், லீனியர்னா லாங் அண்ட் நேரோ ஒன் லீவ்ஸ், அப்புறம் ரீடவுண்ட் ஆர் ஆர்பிட்டிகுலர்ன்றது வந்து மோர் ஆர் லெஸ் ரவுண்டட் நேச்சர்லேயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இமேஜஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வந்து வீனேஷன். ஸோ வீனேஷன்றது எதுவும் இல்லைங்க, அந்த லீஃபில் இருக்கக்கூடிய லீஃப் பிளேட்ஸில் இருக்கக்கூடிய வெயின்ஸும் வீன்லெட்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை தான் வீனேஷன் வாங்க. ஸோ இதை ப்ரோமினன்ட் சென்ட்ரல் வெயின், அந்த லீஃபில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய வெயினை வந்து மிட்ரிப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து லேட்ரல் வெயின்ஸ்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த வெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வீனேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் வீனேஷன், அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் வீனேஷன். ஸோ பேரலல் வீனேஷன் எதுவும் இல்லைங்க, மோர் ஆர்லெஸ் அந்த வெயின்ஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸில், அதுவும் பேரலல் ஒன் இன்னொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ஓடுறது வந்து பேரலல் வீனேஷன். ஸோ பேரலல் வீனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து இன்னும் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது வந்து பின்னேட்லி பேரலல், பேல்மேட்லி பேரலல். ஸோ பின்னேட்லி பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட்ரிப்ஸ் வந்து ஸ்ட்ராங் மிட்ரிப்ஸ் வந்து பிரான்ச்சஸ் வந்து ரன் பேரலாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் பனானா செஞ்சு. இது பேல்மேட்லின்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயின்ஸ் வந்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ இது வந்து பேரலல் நேச்சரும் இதுவும் இருக்காது. ஸோ அதை வந்து பேல்மேட்லி பேரல்னுவாங்க. அது பேல்மேட்லி பேரல்னுவாங்க. அதே இது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக போயிட்டு கிராஸ் மாதிரி இதாகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து கன்வர்ஜென்ட், அதே மாதிரி டைவர்ஜென்ட் சொல்லிட்டு இதுலேயும் 2 இது பிரியுதுங்க. அடுத்து வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ பேரலுக்கு அடுத்து ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் போகிறது வந்து ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ லீஃபில் வந்து எகைன் அண்ட் அகைன் வெயின்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டைகார்ட்ஸில் வந்து இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெட்டிகுலேட் வீனேஷனுக்கு இன்னொரு பேர் தான் நெட்டட் வீனேஷன். ஸோ இதுங்களும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரியும். அது பின்னேட், அதாவது யூனிகாஸ்டேட் ரெட்டிகுலேட், இதே பேரமேட் வந்து மல்டிகாஸ்டேட் ரெட்டிகுலேட். ஸோ நேம்லேயே நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ சிங்கிள் பிரான்ச்சாக போயிட்டு வெயின்ஸ் டிவைடட் கிளாஸிஃபை ஆகுது வந்து யூனிகாஸ்டேட். இதே மல்டிகாஸ்டேட்ன்றது டிப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்டியோல்ஸ் மூலியமாக இந்த வெயின்ஸ்ன்றது போகிறது வந்து மல்டிகாஸ்டேட். ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸ். ஸோ யூனிகாஸ்டேட், மல்டிகாஸ்டேட், அதே மாதிரி பேரலல், ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸோட இமேஜஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஃபில்லோடாக்சி. ஸோ ஃபில்லோடாக்சின்றது இது இல்லைங்க, லீஃபோட அந்த பிளான்ட்ல எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்றது தான் இந்த ஃபில்லோடாக்சியில் சொல்லுவாங்க. ஸோ ஒன் அபவ் தி அதர், இதில் வந்து எப்படி இதாகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 4 இதாக கிளாஸிஃபை பண்ணி இந்த லீஃப் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் தான் இருக்கும், ஆல்டர்னேட் நேச்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆப்போசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் பேராக லீஃப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஆப்போசிட். ஹோல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோட்லேருந்து வர்றது வந்து ஹோல்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே வந்து ரேடிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ன்டு ஸ்டெம்மாக வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக கிரவுண்ட் லெவல்லேருந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ரேடிக்கல்னு வாங்க. ஸோ இதுதான் ஃபில்லோடாக்சி. ஸோ அதோட இமேஜஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரே ஒரு நோட்டில் ஒரு லீஃப், ஸ்பைரல்ன்றது வந்து 2 லீவ்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும். ஆப்போசிட்ன்றது வந்து பேரலாக 2 லீஃபும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அண்டு ஹோல்டுன்றது வந்து ஏற்கனவே கிளஸ்டர் ஃபார்மில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது வந்து ஹோல்டு ஒன். ஸோ
இப்போ ஒவ்வொரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஃபைலோடாக்ஸியும் வந்து பார்த்தோம்னா ஸோ ஆல்டர்னேட் லீஃப்ன்றது வந்து ஒரு நோடில் வந்து ஒரு நீட் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஈவன் 2 டைப்ஸாக புரியும். டிஸ்டிகஸ்ன்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ரைட்டில் இருந்தால் அடுத்த நோட்லேருந்து வரக்கூடிய லீஃப் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கினியா கிராஸ். இதே ஸ்பைரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுங்க ரைட் அண்ட் லெஃப்ட்லாம் இல்லை. ஸோ இதுங்க அந்த பர்டிகுலர் டைமில் அந்த லீஃப் எந்த இடத்துலேருந்து எமர்ஜ் ஆகுதோ அந்த ஸ்டெம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அடுத்து வந்து ஆப்போசிட். ஸோ இதில் வந்து சூப்பர் போஸ்ட் டெசிகேட்னு சொல்லிட்டு 2 இதாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரே பிளேனில் அதுக்கு ஒரே மாதிரி லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னா சூப்பர் போஸ்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி சோலார் லைட் வந்து எல்லா இதுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லீஃபை விட கீழே இருக்க லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு ஒன்றா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோவா ட்ரீ. இதே டெக்கஸ்டேட்ன்றது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஒன் அபவ் தி அதர் ரைட் ஆங்கிள் இதில் வந்து பேர் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் கேலஸ்ட்ரோபிஸ், கேத்தராந்தஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ். ஸோ அந்த இமேஜஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லீஃப்லெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆன் பிட்டியோல்ஸ். ஸோ லீஃப்லெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ லீஃப் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் யூனிட்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது சிம்பிள் ஒன். எக்ஸாம்பிள் சில்ட்ரி டம். ஸோ அதோட இமேஜஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான் அந்த பால்மினேட் பின்னேட் காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு லீஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதை பார்த்தது. அதே காம்பவுண்டில் வந்து ஈவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பின்னேட்லி காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போத் சைடில் இருக்கும். ஒரு ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர். பால்மேட்ன்றது வந்து ஏற்கனவே ஒரே ஒரு பிட்டியோலேருந்து வர்றது வந்து பால்மேட். டபுள் பின்னேட் காம்பவுண்டுன்றது வந்து எதுவும் இல்லைங்க. ஒரு பிட்டியோலேருந்து செகண்ட் பிட்டியோல் அரைஸ் ஆகிட்டு அதில் வந்து லீஃப்லெட்ஸ் காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டு வந்து டபுள் பின்னேட் காம்பவுண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோல் இதே மெமரைஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக ஒரு இமேஜஸில் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லீஃபோட மாடிஃபிகேஷன் பார்த்தலாம். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடிஃபிகேஷன் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்த்தோம். லீஃப் டெண்டல்ஸ். ஸோ லீஃப் டெண்டல்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க. அந்த லீவ்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக, அதாவது ஹோல்டிங் பின்ஸ். நம்ம இதை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிரேப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகிட்டு சப்போர்ட்டிங் ஏஜென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் லீஃப் டெண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் எதில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ், பட்டாணிகள், அதேமாதிரி க்ளோரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபில்லோட்ஸ். ஸோ ஃபில்லோட்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க. அந்த பிட்டியோல்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாடிஜின், அதாவது ஒரு க்ரீனி ஸ்ட்ரக்சராக ஃபோட்டோசிந்தட்டிக் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபில்லோட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிறது வந்து ஃபில்லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் ஒன்னாகவும் க்ரீன் கலர்லேயும் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுங்க வந்து ஒரு செகண்டரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி, அது லீவ்ஸை தவிர மீதி எக்ஸ்ட்ராவாக ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியில் என்டர் ஆகக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுங்க வந்து எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கேஷியா ஸ்பீசிஸில் ப்ரெசென்ட் ஆகும். அதே மாதிரி பார்க்கின்சோனியா அக்குலேட்டான்ற ஸ்பீஷீஸ் எல்லாம் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து லீவ் ஸ்பைன்ஸ். ஸோ லீவ் ஸ்பைன்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க. அந்த லீவ்ஸ்ன்றது வந்து ஸ்பைன்ஸாக ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சருக்காக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து லீவ் ஸ்பைன்ஸ்னுவாங்க. ஸோ இதுங்க வந்து அந்த ஹோல் பிளான்ட்டுமே அந்த அவுட்டர் இதுலேருந்து மாடிஃபை ஆகிட்டு அந்த பிளான்ட்டுக்கு வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசமில் யூஸ் ஆகிறதுக்காக மாறினது தான் இந்த லீவ் ஸ்பைன்ஸுன்றது. இதுங்க வந்து ஒப்புன்ஷியா, அதாவது ப்ரிக்லி பாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிட்டு. ஸோ அதோட இமேஜஸ். அடுத்து வந்து ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ ஸ்கேலி லீவ்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் பிளான்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும், முக்கியமாக டெசர்ட் கேக்டஸில். ஸோ இதுங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகாமல் ஒரு தானி ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகிட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியில் நடக்கக்கூடியது. ஸோ இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, அதாவது சன்னோட சோலார் எனர்ஜி வந்து வாட்டரை ட்ரை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டி வந்து கம்மிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கேலி லீவ்ஸ்ன்ற மெக்கானிசம் வந்து இந்த பிளான்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஸ்டெம்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி லீவ்ஸ் ஹோல்ட் பண்ணுறது ஸ்டெம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாடோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலியமாக ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்கேலி லீவ்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.